வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை பற்றி அமெரிக்கா கவலைப்படுவதாகவும் இந்நிலையில் ஒரு ரகசிய திட்டத்தை தீட்டியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் பின்னணியை நமது செய்தியாளர் நவ்ஷாத்திடம் கேட்கலாம். நவ்ஷாத், வணக்கம். பாகிஸ்தானின் அணு ஆயுத திட்டம் தனது நிலப்பரப்பை எட்டக்கூடிய அளவிற்கு விரிவடையும் அபாயமாகி இருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுவதன் பின்னணி என்ன? மேலும் அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் குறித்து பாகிஸ்தான் தரப்பில் சொல்லப்பட்ட விளக்கம் என்ன? வணக்கம் கீதா. அமெரிக்கா பாகிஸ்தானின் அணு ஆயுத திட்டம் தனது நிலப்பரப்பை எட்டக்கூடிய அளவிற்கு விரிவடையும் அபாயம் இருப்பதாக கருதுகிறது. இந்த வாரம் பாகிஸ்தானிய அமைச்சர்கள் இந்திய படையெடுப்பை திட்டமிட்டு வருகிறது என குற்றம் சாட்டிய பிறகு அணு ஆயுதங்களை வாராட்டம் போல் பயன்படுத்துவதை போல கூட்டுகள் வெளியிட்டனவும் பாகிஸ்தான் அரசு பகல்காம் பயங்கர தாக்குதலை கண்டிக்கவில்லை. அந்த தாக்குதலில் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் 26 பேரை கொண்டனர். மேலும் அவர்களில் பலர் பைசானில் சுற்றுலா வந்தவர்கள். மேலும் இதற்கு பதிலாக பாகிஸ்தான் அரசு இந்தியாவை அணு ஆயுதங்களால் மிரட்டியிருக்கிறது. மேலும் அணு ஆயுதமற்ற தாக்குதலுக்கு எதிராக முதல் அணு ஆயுதங்களை பயன்படுத்த உரிமையை பாகிஸ்தான் வைத்துள்ளது. ஆனால் இந்தியா முதல் பயன்படுத்த இல்லை என்றில் கொள்கையை பின்பற்றுகிறது எனவும், அதாவது தன்னை அணு ஆயுதங்களால் தாக்காதவரை இந்தியா அதை பயன்படுத்தாது. மேலும் பாகிஸ்தான் அமைச்சர் அனீப் அப்பாசி, அமெரிக்காவுக்கான தூதர் ரிஸ்வான் ஷேக், பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா அசீப் இவர்கள் மூவரும் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நேரடி அல்லது மறைமுகமாக இந்தியாவை அணு ஆயுதங்களால் மிரட்டினர். மேலும் அசீப் பாகிஸ்தானின் இருப்புக்கு நேரடி அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் என்றிருக்கிறார். மேலும் ஷேக் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை மறைமுக அணு ஆயுத மிரட்டலுடன் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றத்தை குறைக்க வலியுறுத்தினர். மேலும் காஷ்மீரை சுற்றி அணு ஆயுத நெருக்கடி உருவானால் அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை பிடித்து கைப்பற்றும் திட்டம் இருக்கிறதா ஒரு கேள்வியான எழுந்திருக்கிறது. மேலும் இந்த ஆண்டு, அதாவது 2011 ஆண்டு அறிக்கையின்படி அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் ராணுவம் இது போன்ற திட்டத்தை முன்பு விவாதித்துள்ளனர். பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை ஒரு நெருக்கடியின் போது பாதுகாப்பதற்கான அவசரத்தை அமெரிக்கா தயாரித்துள்ளது. இந்த விவாதங்கள் பில் கிளின்டன் மற்றும் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் தலைமையிலான நிர்வாகங்களின் காலத்தில் தொடங்கப்பட்டதாகவும் இப்போது அமெரிக்கா உளவுத்துறை மற்றும் வெள்ளை மாளிகை இதில் முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானுக்குள் உள்ள குழப்பம், அணு ஆயுத தளத்தில் பயங்கரவாத தாக்குதல், அரசு அல்லது ராணுவத்தில் தீவிரவாதிகளின் கைப்பற்றல் அல்லது இந்தியாவுடன் போர் வெடித்தல் போன்ற நிலைகளை அவர்கள் கண்காணிக்கின்றனர் எனவும் தெரிவிக்கிறது. மேலும் 2011 ஒசாமா பின் லாடன் பாகிஸ்தானில் கொல்லப்பட்ட பிறகு இந்த கவலை அதிகரித்ததாகவும் ஸ்நாட்ச் அண்ட் கிராப்ட் எனப்படும் வேகமாக நடவடிக்கை திட்டம் சாத்தியமானது என வாஷிங்டனில் நம்புகிறார் எனவும் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் முன்னாள் பாகிஸ்தான் ராணுவ ஆட்சித் தலைவர் பர்வேஸ் மசப் இது போன்ற முயற்சி முழுமையான மோதலை தூண்டும் என்று எச்சரித்துள்ளார். பிரபல இயற்பியலாளர் பிரவேஸ் உப்பாய் இந்த போரை தூண்டும் எனவும் இது போன்று செய்யவே கூட எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பான அறிக்கையை வெளிவந்தாலும் கூட மேலும் இதற்கு பதிலாக பாகிஸ்தான் அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் தர்க்கம் இல்லாதவை என கூறியுள்ளது. பாகிஸ்தான் எப்போதும் அமெரிக்காவிற்கு எதிராக செயல்படவில்லை என்றும் அதன் அணு ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகள் பகுதி மண்டலத்தில் உள்ள அச்சுறுத்தலுக்கே எதிர்வினை உருவாக்கப்பட்டவை எனவும் கூறியிருக்கிறார்கள். மேலும் அதிபர்கள் கூறுவதுபடி இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் ஏற்கனவே 2750 கிலோமீட்டர் தூரம் சென்றடையக்கூடிய ஷாகின் 2 ஏவுகணையை வைத்துள்ளது எனவும், எனவே இந்தியாவை தாக்க நீண்ட தூரம் ஏவுகணை தேவை என்பது தவறான வாதம் என தெரிவித்துள்ளார். மேலும் பாகிஸ்தான் சுமார் 120 அணு ஆயுதங்கள் கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. இவை குறுகிய மற்றும் நடுத்தர தூர ஏவுகணைகளில் நிறுவப்பட்டுள்ளன. இவை தெற்காசியாவில் அழிவளிக்கும் அளவிற்கு போதுமானவை என கருதப்படும் என இந்த அறிக்கை வந்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.